அன்பு நண்பர்களே, உங்கள் மா திருவள்ளுவர். இனிய வணக்கம். நம்ம அந்த புதிய பார்வையை பற்றி பேசுகிற பொழுது அந்த புதிய பார்வை நமக்கு வேணும். ஏனென்றால் நமக்கு நிறைய இருக்கிற சவால்களை, சிக்கல்களை தீர்ப்பதற்கான புதிய பார்வைகளை கொண்டு அடைய வேண்டிய தீர்வுகள் நிறைய இருக்கின்றன. அப்ப தீர்வை தேடுகிற நாம் புதிய பார்வையை பெறுதல் அவசியம். அந்த புதிய பார்வையை பெறுவதற்கு 2 கூறுகள் சொன்னேன். ஒன்று, மனம் திறத்தல். இந்த மனம் திறத்தல் என்பது நான் சில படிகளை சொன்னேன். இப்படியாக நாம் பேசி பிறர் சொல்வதை உள்வாங்கி கவனித்து பிறகு அது ஒரு பரிமாறலாக அந்த உரையாடல் மாறிவிடுகிற பொழுது சிறிது சிறிதாக நாம் மனம் திறந்த மனிதர்களாக ஆகிவிடுவோம். மனிதர்களை நம்புதலும் நம்மை பிறர் நம்புதலும் நடக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளல் என்பது அங்கு வந்துவிடும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது நாம் மனம் திறந்து பார்ப்பவர்களாக, திறந்த மனக்காரர்களாக இருக்கிற பொழுது அந்த புதிய பார்வை என்பது தெளிவாக நம் வெளிகளுக்கு தெரிந்துவிடும். அந்த பார்வை, புதிய பார்வை என்ன செய்யும்னா நமக்கான தீர்வுகளை கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆக மனம் திறத்தல் என்பது ஒன்று. 2வது, தேவையை உணர்தல். இது மிகவும் சிக்கலான ஒன்று. தேவையை போய் நாம் உணராமல் இருப்போமா? எல்லா மனிதர்களுக்குமே தேவை இருக்கிறது. அப்ப அந்த தேவைகளை நாம் உணராமல் இருக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். உண்மையிலேயே நாம் நம் தேவைகளை உணரவில்லை. நம் தேவைகளை அறிந்திருக்கிறோம். நமது தேவை குறித்து புரிதல் இருக்கிறது. ஆனால் தேவை குறித்த உணர்தல் தான் உங்களுக்கு உந்து சக்தியாக மாற முடியும். அப்ப அந்த தேவையை அடைதலில் 4 நிலைகள் இருக்கின்றன. அறிந்து கொள்ளுதல். அப்பா, எனக்கு இந்த சைக்கிள் வேணும். சைக்கிளை பார்த்த உடனே அந்த அறிதல் நிலையில கேட்கறது அந்த குழந்தையோ, அல்லது நம்ம அதே மாதிரி நீங்க பெரியவங்களுக்கு வேண்டிய ஒரு தேவையை எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு வீடு கட்டணும், ஒரு புதிய வீடை போற வழியில பார்த்த உடனே இது மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லுவது அந்த இடத்திலேயே சிறிது நேரத்தில் மறைந்து விடும். ஏனென்றால் அது அறிந்த நிலையில் கேட்கப்படுகிற ஒன்று. ஒரு செய்தித்தாளை வாசித்து விட்டு அது மாதிரி ஒன்று வேணும், அது மாதிரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அறிதல். முதல் முறையாக நம்ம கேள்விப்படுகிற பொழுது அந்த ஒரு கணினின்னு வச்சுக்கிறேன், அந்த கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பு அல்லது ஒரு புதிய மொபைல், அது மாதிரி நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லுகிற நிலையில் அது நம்மை அடைவதில்லை. மாறாக அடுத்த நிலை புரிதல். இந்த ஒரு பொருளால் நமக்கு கிடைக்கிற பயன் என்ன, இந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் நம்மிடம் என்ன தேவை என்று புரிந்து கொள்கிற நிலை. இது வருகிற போது நமக்கு மகிழ்ச்சி வரும் என்கிற நிலையை நாம் புரிதல் மூலமாக அடைந்து கொள்ளுதல். 3வது, உணர்தல். ஒரு பசி மாதிரி அந்த வாடகை செலுத்தி நம்ம பட்ட கஷ்டங்கள் எத்தனை, அதனால ஒரு சொந்த வீடு வேணும். இப்படியாக ஒரு தேவை என்பது உளப்பூர்வமாக சில வாழ்க்கையின் சூழலில் படுகிற அவமானத்தின் காரணமாக இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு போகிற போது உணர்வு ரீதியாக ஒரு தேவையை நாம் உணர்கிற போது அதை அடைதல் என்பது சாத்தியமாகிவிடும். ஆக அறிதல் என்பது 1, தேவையை புரிந்து கொள்ளுதல் என்பது 2, அதை உணர்தல் என்பது 3வது, 4வது தெளிதல் நிலை. இதெல்லாம் தேவையா தேவையில்லையா என்கிற ஒரு தெளிதல் நிலை வந்து விடுகிறது. இப்படி வருகிற பொழுது உங்களுடைய தேவையை நீங்கள் அடைதல் என்பது எளிதாகிவிடும். இதை எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் நான் ஒரு எடுத்துக்காட்டை அடுத்த காணொலியில் தருவேன். இதை முடிக்கிறதுக்கு முன்னால தேவை என்றால் என்னங்கிறத சொல்லிடுறேன். தேவை என்பது என்ன? எல்லாத்தையுமே நம்ம தேவைன்னு நினைச்சுக்கிறோம். தேவை எது தெரியுமா? எந்த ஒன்று இல்லாமல் ஒருவரால் உயிர் வாழவோ, உயிர்த்திருக்கவோ அல்லது உயர்ந்திருக்கவோ முடியாதோ அதுதான் ஒரு மனிதனின் தேவை எனப்படும். ஒரு தேவை என்பது என்ன? எந்த ஒன்று இல்லாமல் அவரால் உயிர்த்திருக்கவோ அல்லது உயர்ந்து செல்லவோ இயலாது என்று அவர் கருதுகிறாரோ அதுவே அவரது தேவை எனப்படும். பிற்காலத்துல அடுத்தடுத்த காணொளிகள்ல நாம தேவைனா என்ன, ஆசைனா என்ன, 2க்கும் உள்ள வேறுபாடு, இவற்றையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆக நண்பர்களே, நாம் புதிய பார்வை பெறுவதற்கு மனதை திறக்க வேண்டும், நம் தேவையை உணர வேண்டும். இதற்கான எடுத்துக்காட்டுகளோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நேயர்களே, உங்களுடைய விருப்பக்குறிகளை தாருங்கள், உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளியானது நமது சமூக வலைத்தளங்களில் அனைத்திலும் இருக்கின்றன என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மா திருவள்ளுவர். அன்பு வணக்கத்தோடு.